ரொம்ப நல்லா சிறப்பாக செயலில் இருக்காங்க எல்லாரும். பேசி 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 மக்களை ஏமாற்றாமல் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பேசவே மாட்டாங்கங்கிறது நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பேசவே மாட்டாங்க, தேவையான டைமில் பேசுறது தானே முக்கியம். முதல் சட்டமன்ற பேச்சு எப்படி இருந்துச்சு? லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அசெம்பிளியில் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது தளபதி எனக்கு கொடுத்த ஹானரபிள் சிஎம் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு அது. ஏன்னா நீங்கள் பேசின அந்த ஸ்பீச் வந்து பர்டிகுலராக ஜென்சி டிஎம்கே பற்றி பேசினது, இல்லை நான் இன்னைக்கு ஒரு ஜென்சியாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக உட்காந்துருக்கேன்னு சொன்னது ரொம்ப வைரல் ஆச்சுல்ல. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நான் உண்மையை தான் சொன்னேன். அது வந்து பொறுக்க முடியாமல் எதிர்கட்சியினர் எதிர்வரிசையில் இருந்தவங்க நிறைய பேர் கத்துனாங்க. பட் ஆனால் நான் உண்மையை சொன்னால் அவங்களால அதை பொறுத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். 4 monthஸில் நாங்கள் வந்தக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா? இதெல்லாம் ஆல்ரெடி அந்த கான்ஸ்டியூன்சிலையும் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ இத்தனை வருஷமாக அதை சால்வ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதனால தானே அவங்க சேஞ்ச் வேணும்னு மக்கள் தளபதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் போட்டு அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நின்னா கைது, உட்கார்ந்தா கைது, நடந்தா கைது, பேசினா கைது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். பட் அந்த டெக்கோரமை மெயின்டைன் பண்ணி பேசணும். அது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினா அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாகவே பேசிட்டு தான் இருக்காருன்னு தெரியுது நல்லா. ஒரு 3 months பேக் 2 months பேக் அவங்க ஜென்சி கூட்டம் எங்கே போச்சு? தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு ஆஸ்க். ஜென்சி கூட்டம் எங்கே இருந்தது? ஐ மீன் அந்த ஜென்சி மீட்டிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அது எங்கே பண்ணிட்டு இருந்தாங்க? அது என்ன, அது ஓஜி சமூக நீதி மாடல். ஓஜின்னு இதுதான் ஒரிஜினல் சமூக நீதி மாடல். இதுதான் இதில் வந்து நோ டவுட் இன் இட், ஆல் பிகாஸ் ஆஃப் திமுக ஆட்சியில் ட்ரக்ஸ் உள்ளே வந்துச்சு இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டாங்கல்ல, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கான இமீடியட் ஆக்ஷனாக என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான கேள்வி. அதுதான் சே நோ டு ட்ரக்ஸ்னு ஹி ஹஸ் ஸ்டார்டட் a movement. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு அபிஷேக் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ ஆன பிறகு. ஓகே, ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி? முதல் முறை எம்எல்ஏவாக இருக்கீங்க. தொகுதியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க? ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? கடந்த 5 ஆண்டுகளில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸை டிஎம்கே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க? நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான் இருக்கீங்க தொகுதிகளுக்கு? நல்லா தொகுதிக்கு நல்லா போயிட்டுருக்கு. எல்லா மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, யூட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன இருக்கிற இதெல்லாம் பேக்லாக்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் கேட்ட மாதிரி கடந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அக்கார்டிங் டு மீ என்னோடய கான்ஸ்டியூன்சிலே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எதுவுமே இருக்காது, அடிப்படை தேவைகளே இருக்காது. எங்களுக்கெலாம் கஷ்டம் இருந்ததுன்னா கேம்பெயின் டைம்லேயும் நான் வந்து ஒரு 146 வில்லேஜஸ் இருக்குது, 3 blocks இருக்குது, 146 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது என்னோடய கான்ஸ்டியூன்சியில். நான் கால் வைக்காத கிராமமே கிடையாது. நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அவங்க கேட்டது எங்களுக்கு வந்து சாப்பர், ஹெலிகாப்டர், ஹைரைஸ்ட் பில்டிங்ஸ்லாம் கேட்கல. தேர் ஆஸ்கிங் ஃபார் த பேசிக் நெசசிட்டி. அதை இத்தனை வருஷமாக 50 வருஷமாக ஆண்ட திராவிட கட்சிகள் யாருமே 2 பேருமே எதுவுமே அவங்கள பண்ணலை. அவங்க கேட்டது என்ன? வாட்டர், ட்ரைனேஜ், ரோட்ஸ், லைட்ஸ், ஹெல்த், இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்ல வரேன், அவங்க எதுவுமே பண்ணலை. அதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இப்போ டெக்னிக்கலி சொல்லணுன்னா இந்த ஒரு 100 days ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 11,000 பெட்டிஷன்ஸ் மனு என் கையாலே வாங்கியிருக்கேன் நான். இதுதான் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லையே. நிறைய எதுவுமே பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் போலூரை இஃப் யூ ஹவ் சீன் இட் யூ வில் நோ, எதுவுமே ஒன்றுமே கிடையாது. ஓகே, பட் ஆனால் நீங்கள் தொகுதிக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த கிராமங்களில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதே சில பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. இப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருந்திருக்கும், நம்ம எம்எல்ஏ ஆகிறோம் அப்படின்னா இந்த தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம மைண்டில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்போம். அந்த மாதிரி சிறப்பு திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. அதாவது காலேஜ் பேசிக் அரௌண்ட் ஒரு 3,000 to 4,000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரு 30 to 40 kilometers they have to travel. ஒன்று எய்தர் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும், இல்லைனா வெள்ளூருக்கு தான் போகணும். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அரசு கலைக்கல்லூரி அங்கே இல்லை. டெஃபினட்டாக நான் அதை பண்ணி கொடுப்பேன். கான்ஸ்டியூன்சிக்குன்றது நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்னு நான் வந்து அஷ்யூரிட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கேன். ஹானரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். டெஃபினட்டாக போலூர் கான்ஸ்டியூன்சியில் ஒரு காலேஜ் வரும். ஓகே, சோஃபார் இந்த 100 days டிவிகே கவர்மெண்ட் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா சிறப்பாக செயலில் இருக்காங்க எல்லாரும். பேசி 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 மக்களை ஏமாற்றாமல் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க.
ஓகே. பேசவே மாட்றாங்கங்கிறது உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. பேசவே மாட்டாங்க. தேவையான டைமில் பேசுறது தானே முக்கியம். ம். சும்மா சும்மா பேசி பேசி 50 வருஷமாக மக்களை ஏமாத்துனதுக்கு செயலில் செஞ்சு காமிக்கலான்னு இருக்கார் எங்கள் தளபதி. எல்லாருமே சட்டமன்றம் உட்பட முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது மட்டும் ஐ மீன் திமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சியா செயல்படுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பேரம் பேசுறதுல மட்டும்தான் இருக்காங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுல. ஆனா மற்ற விஷயங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்களே. இப்போ நீங்கள் கேட்கும் போது பேரம் பேசுனாங்கன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அப்படி நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. நான் உள்ள இன்டர்னலி என்னுடைய இருக்கிறேன். வார்த்தை இல்லை, எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய வார்த்தை. எதிர்க்கட்சி சொல்லுவாங்க அவங்க பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, எதுவுமே செய்ய போகிறது இல்லை. ம். ஸோ அவங்க கொஞ்சம் யோசித்து முன்னாடி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு 3 months or 4 months முன்னாடி அவங்க தானே இருந்தாங்க. ம். அப்போ அந்த 4 monthsல நாங்கள் வந்தக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா? இதெல்லாம் ஆல்ரெடி அந்த கான்ஸ்டியூன்சிலையும் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ இத்தனை வருஷமாக அதை சால்வ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதனால தானே அவங்க சேஞ்ச் வேணும்னு மக்களை தளபதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் மேலே இருக்குல்ல. அவர் எல்லார் வீட்டு பையனாக தானே இருக்கார். அதனால் டெஃபினட்டாக கண்டிப்பாக இங்கே பேரம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேச்சு தான் அவங்க பேசுவாங்களே தவிர அப்படி ஒரு விஷயம் எதுவுமே நடக்கவும் இல்லை, நடக்கவும் நடக்காது. ஓகே. தொடர்ச்சியா கைது நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட ஷெட்யூல் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நின்னா கைது, உட்கார்ந்தா கைது, நடந்தா கைது, பேசினா கைது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் தொடர்ச்சியா எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மேலேயும் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் மேலேயும் இந்த அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகள், பழிவாங்கும் நடவடிக்கைன்றாங்களே? எனக்கு நீங்கள் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸ்கெடியூல் பண்ணி அது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி யாருக்கும் அந்த இன்டென்ஷனும் கிடையாது. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். பட் அந்த டெக்கோரமை மெயின்டைன் பண்ணி பேசணும். அது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினா அது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அரசு நடவடிக்கை தான் எடுக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எதிர்க்கட்சியாக இருக்கலாம், வேறு எங்கள் கட்சியிலேருந்து யாராக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து தான் ஆவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லையே. அதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. பட் நம்ம அதை அவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்க முடியாதுல்ல. மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணி நமக்கு ஃப்ரீயாக ஒரு ரோட் ஷோ பண்ணி கொடுத்துருக்காங்க, நமக்கு கைது நடவடிக்கைலாம் புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அண்ட் சமீபத்தில் கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இழிவுபடுத்துகிற வகையில் பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மீது ஒரு கடுமையான விமர்சனமாக வைக்கிறாரு. அதன் பிறகு அது திருத்தி போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ எதிர்க்கட்சி மேலே காட்டின அந்த ஒரு கைது நடவடிக்கை, அந்த ஒரு கவனத்தை ஏன் இந்த பக்கம் காட்டலன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதுதான் சொல்கிறேன். இப்போ முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாகவே பேசிட்டு தான் இருக்காருன்னு தெரியுது நல்லா. ஸோ அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறோம். இட்ஸ் ஹைலி கண்டெம்டபிள் தான். அதனால் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து டெஃபினட்டாக எடுப்பாங்க. ஓகே. பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. யாரும் அவங்கெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் நான் தான் சொன்னேனே, எங்கள் பார்ட்டியில் இருக்கவங்க பண்ணியிருந்தாலும் அதே தான். இமிடியேட் ரெஸ்பான்ஸ் தானே மேட்டர்ஸ். இல்லை இமிடியேட் ரெஸ்பான்ஸ். நேத்தைக்கு தஞ்சாவூர்ல பேசுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்த நாள் 8 மணிக்கு காலையில அவர் வீட்டுல காவல்துறை போய் கதவை தட்டி. இல்லை, இது நாங்கள் கொடுக்கறதோட கம்ப்ளைண்ட்ஸ் பீயிங் ரெஜிஸ்டர்டில், அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஐ ஹோப் யூ நோ எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டைமில் அந்த டைம் ஃப்ரேமில் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கான நடவடிக்கையே போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவருக்கு ஆகும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுவாங்க. அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், ரீசெண்டாக ஜென்சி பிரச்சனை ஒன்று நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களுமே சட்டமன்றத்தில் அதை அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஜென்சி கூட்டம் நடத்துகிறவங்க கிடையாது நாங்கள் நினச்சா என்ன மாதிரி ஒரு ஜென்சியை எம்எல்ஏ ஆக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் முதலமைச்சருக்கு கேப்பபிள் இருக்குது, அதை செஞ்சும் காட்டியிருக்காரு, அதுக்கு உதாரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ திமுகவினர் ஜென்சி கூட்டம் நடத்துகிறாங்க, இளைஞர்களை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் தாவேகாவிலேருந்து நிறைய ஜென்சி இளைஞர்கள் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ஒரு அடுத்த ஜெனரேஷனை நோக்கி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளே வரணும். அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லைவில் அசம்பிளி பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் சட்டசபைக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அரசியல் பழகுன்ற மாதிரி தளபதியால் மட்டும்தான் சின்ன குழந்தை கூட அசம்பிளியை பார்க்குது. இட்ஸ் குட்ல தெரியுதுல, அவங்களுக்கு அந்த நாலேஜ் டெவலப் ஆகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா மினிஸ்டர் யாருன்னு கூட யாருக்குமே பப்ளிக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு லேமேனை போய் கேட்டிங்கன்னா எந்த மினிஸ்டர், லேபர் வெல்ஃபேர் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த அரசியல் புரிதலோ இந்த நாலேஜ் எல்லாருக்குமே போனது தளபதியால் மட்டும்தான். த ஹோல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். அவர் அங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே டிஎம்கே இருந்தாங்க, அப்போ யாருக்காவது தெரியுங்களா? இவ்வளோ பேர் பேசல. இப்போ தெரியுமா? இப்போ கண்டிப்பாக தெரியுமா?
டெஃபினட்டாக தெரியும். இப்ப உங்க கட்சியில இருக்கவங்களுக்கே அமைச்சர்களுடைய பேர் தெரியல, எம்எல்ஏக்களுடைய பேர் தெரியல. அடைமொழி வச்சு அமைச்சர்கள் அட்ரஸ் பண்ணாதான் தெரிய வேண்டியிருக்கு. லாட்டரி அமைச்சர், பவுடர் அமைச்சர் அப்படின்லாம் சொல்லி தான் அமைச்சர்களையே யாருன்னு அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கடுமையான கிரிட்டிசிசம் வைக்கிறாரு. நான் அதுதான் சொல்கிறேனே, அவர் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்க மட்டும்தான் செய்கிறாரு, செயலில் எதுவுமே கிடையாது. நான் தான் லைவில் பார்க்குறேனே அசம்பிளியில், அவர் பேச மட்டும்தான் செய்வார். அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. டிஎம்கே 50 வருஷமாக அதை மட்டும் தானே பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஆலோசனையோ இல்லை எதனா ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆனரபிள் சிஎம் இஸ் ரெடி. பட் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. இவங்க இதை பண்ணலை 4 மாதம் முன்னாடி நீங்கள் தானே இருந்தீங்க, அந்த பிரச்சனையை தான் நாங்கள் சால்வ் பண்ணுறோம், அது ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு அது தெரியணும். இது அந்த மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குது, தெரிஞ்சிடுச்சு. தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டைரெக்ட்லி. அதனால தான் இப்போ அவருக்கு அது தெரியல. அதனால் நான் பேசணுன்றதுக்காக ஏதோ பேசுகிறாரே தவிர அதை எடுத்துக்க முடியாது. யாருக்கும் எம்எல்ஏ பேரோ மினிஸ்டர் பேரோ தெரியாமலாம் யாருக்குமே கிடையாது. மேபி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். திரு விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சார மேடையில் பேசும்போதோ இல்லை அதுக்கு முன்னாடி மாநாடுகளில் பேசும்போதோ திருச்சி கிழக்கில் விஜய் தான் வேட்பாளர், மதுரையில் விஜய் தான் வேட்பாளர், அலங்காநல்லூரில் விஜய் தான் வேட்பாளர், ஸோ என்னுடைய முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் இங்கே ரொம்ப ஃபோர்ஸாக ஒர்க் ஆகியிருக்கிறது விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸும் விசில் அப்படின்ற அந்த சின்னமும் தான். ஸோ அதை மக்களுமே நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஃபீல்டு ரிப்போர்ட்ஸ் போகும்போதும் தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு எம்எல்ஏக்களுடைய பேர் தெரியாம தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லை, கேம்பெயின் போகும்போது முதல்ல டெஃபினெட்லி இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தளபதி. அவர் ஃபேஸுக்காக தான் வந்து நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க காரணமே அவரால் தான், அதில் நோ டவுட் இன் இட். ஆனால் அங்கே ஃபீல்டுக்கு போகும்போது கேம்பெயின் போகிறோம், அந்த டைமில் எலெக்ஷனுக்கு டைமில் கேம்பெயின் போகும்போது தி ஆர் ரிசீவிங் அஸ் லைக் தளபதி. அவங்க விஜய் சாராக தான் பார்க்குறாங்க எங்களை. ஸோ அதனால் தி ஆர் ஆட்டோமேட்டிக்லி கெட்டிங் டு நோ. இப்போ எங்கள் கான்ஸ்டியூன்சியில் எடுத்திங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும், பிகாஸ் வி ஆர் இன் ஃபீல்டு. அதனால் எல்லா எம்எல்ஏஸுமே அதே தான். இப்போ தெரியாதுன்னு கிடையாது, கேம்பெயின் டைம்லேயே தே ஆர் கெட்டிங் டு நோ. எல்லாருக்குமே எல்லாரையுமே தெரியும். யாருக்குமே அந்தந்த கான்ஸ்டியூன்சியில் எம்எல்ஏ தெரியாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், ஜென்சி பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் திமுகவினர் தரப்புலேருந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு இப்போ திமுகவில் இருக்கக்கூடியோ இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே அவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போதுலேருந்து அரசியல் இருந்திருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க அந்த நேரத்தில் வழி விட்டதுனால தான் இன்றைக்கி அவங்க ஒரு மூத்த அரசியல்வாதிகளாக இருக்காங்க. இப்போ நீங்களுமே நாளைக்கு அரசியலில் ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வழிவிடலைன்ற ஒரு கிரிட்டிசிசம் வைக்கக்கூடாது. ஜெனரேஷன் கேப் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தானே. ஜெனரேஷன் கேப் இருக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது யுவர் அன் யங்ஸ்டர். நான் இல்லைன்னு சொல்லு, நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழி விடணுன்றதுக்காக உங்கள் ஃபுல்லாக எல்லா எம்எல்ஏஸுமே நீங்கள் அப்படி வைங்கன்னு சொல்லலை. நீங்கள் எத்தனை பேருக்கு யூ ஹவ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கிங்டம் மாதிரி தானே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கலாம், இல்லைனா ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், எக்ஸ்எம்எல்ஏவாக இருக்கலாம். அவர் இருக்காருன்னா அவர் அதுக்கு அடுத்தது அந்த போஸ்ட்டுக்கு வரது அவங்க சன். நெப்போட்டிசம் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் நான் சொல்லலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஆப்போசிட்டில் எதிர் வரிசையில் பார்க்குற எத்தனையோ பேர் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேற ஒருத்தருக்கு வரலையே ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க சன் அவங்க ஃபேமிலியிலேருந்து தானே திருப்பி போகுது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரையுமே வந்து ஜென்சி எம்எல்ஏ வாக்குங்க நான் கேட்கல. எத்தனை பேருக்கு யூ ஹவ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் அங்கே கொஸ்டின் மார்க். ஆனால் எங்கள் தளபதி பாருங்கள், எல்லாருமே இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக தானே இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நோக்கி போகும்போது ரொம்ப மாடர்னைஸ்டாக டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, மாடர்ன் எஜுகேஷன் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அரசியல் அதை நோக்கி போகுதில்ல, அது தேவைப்படுதில்ல. இன்னும் நீங்கள் எதிரில் இருக்க பழம்பெரும் அரசியல்வாதிங்க அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு இது லேட் ஆகும்ல. அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா பண்ணலையான்றது அவங்களோட விஷயம். அது அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுல்ல. இது ரொம்ப ஆர்கானிக்காக தானே நடந்தது. இல்லை, அதுக்கான ஒரு விஷயமா தானே இப்போ இளைஞர் அணி தரப்புலேருந்து அவங்க கூட்டங்கள் நடத்துறது, ஜென்சி டிஎம்கே கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிவிகேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி டெஃபினெட்லி நாட். ஜென்சி அதான் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி, சட்டசபையில் சொன்ன மாதிரி ஜென்சி கூட்டம் தான் நடத்துகிறாங்க. ஒரு 3 months பேக் 2 months பேக் அவங்க ஜென்சி கூட்டம் எங்கே போச்சு? தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு ஆஸ்க். ஜென்சி கூட்டம் எங்கே இருந்தது? ஐ மீன் அந்த ஜென்சி மீட்டிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அது எங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க? இருந்ததா? இல்லையே, எதுவுமே கிடையாது. இப்போது அவங்க தே ஆர் ட்ரைங் டு அடாப்ட். நாங்களும் ஜென்சி வச்சுருக்கோம். அங்கே போய் நீங்கள் இருக்கவரவங்க மீட்டிங் அட்டன் பண்ணவங்களும் கேட்டிங்கனாலும் ஒன்றும் கிடையாது. எதுவுமே ஆக்கப்பூர்வமாக இருக்காது, எதுவுமே இருக்காது. நாங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், நாங்கள் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், எங்ககிட்டயும் ஜென்சி டீம் இருக்குதுன்னு காமிச்சிக்கிறதுக்காகவே ஒழிய வேறு எதுவுமே அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அண்ட் இன்னொன்று, அது என்ன, அது
ஓஜி சமூக நீதி மாடல்? ஓஜி இதான் ஒரிஜினல் சமூக நீதி மாடல். இதுதான் இதில் வந்து நோ டவுட் இன் இட், ஆல் பிகாஸ் ஆஃப் தளபதி தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், இஃப் ஐம் நாட் ராங் 2006 நினைக்கிறேன், டிஎம்கே இவர் கலைஞர் அவரோட ஆட்சியில் இருந்தது. 96 சீட்ஸ் இஃப் ஐம் நாட் ராங் வந்து டிஎம்கே இருந்தது. 34 காங்கிரஸ் நினைக்கிறேன், 34 இருந்தது. 34 சீட்ஸ் காங்கிரஸ் வச்சுருந்தாங்க. பவர் ஷேரிங் பண்ணாங்களா? இப்போ எங்கள் கூட காங்கிரஸ் இருக்காங்க, 5 சீட்ஸ் மினிஸ்ட்ரி. இதுதான் ரியல் சமூக நீதி. எல்லாருக்குமே வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் இப்போ அவங்க 96 வச்சுருந்தாங்க, அப்பயே அவங்க பவர் ஷேர் பண்ணலை. இப்போ எல்லாருக்குமே அதை கொடுத்துருக்காங்களே. லட்சே விசிகே எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்களே. அதை விசிகே கட்சி ஆரம்பிச்சுக்கும் அவங்க வந்து கேபினெட்டில் உட்காந்ததே கிடையாது. இதை பண்ணி காமிச்சிருக்காருல இந்த சேஞ்ச். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதை வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்க மற்ற ஸ்டேட்ஸோ மற்ற இடத்துல இது நடக்கலாம்ல. இதுதான் ஓஜி சமூக நீதி மாடல். இதை தான் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே. அந்த ஒரே வார்த்தையில் சொன்ன கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். இப்போ பவர் ஷேர் பண்ணவே தானே வந்து ஆல் பார்ட்டிஸ், எங்கள் அலைன்ஸில் இருக்க பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தி கான்வர்சேஷன் இருக்கும், அவங்களோட ஐடியாலஜிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுக்குறாரு. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது மாநாடு நடத்தும் போதே யாருக்குமே கூட்டணி இல்லாத போதே நாங்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு கொடுப்போம்னு சொன்னார். இப்போது 180 சீட்ஸ் வாங்கிட்டோம். லார்ஜஸ்ட் பார்ட்டி இப்போ இருக்கும்போது அப்பயும் பவர் ஷேர் தானே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஃபுல்லாகவே ஹை மெஜாரிட்டியோட மோர் தென் 120 இருந்து அப்போ பவர் ஷேர் பண்ணுறோமான்றது அவங்க பண்ணுவாங்க அப்பயும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, ஃபுல் மெஜாரிட்டி உங்களுக்கு இருந்திருந்தாலுமே நீங்கள் பவர் ஷேரிங் கொடுத்துருப்பீங்க. ஐ பர்சனலி ஃபீல் தட். ஏன்னா தளபதி அந்த மாதிரி. பிகாஸ் அவர் கம்மியாக தான் பேசுவார், ஆனால் பேசினார்னா கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஐ பர்சனலி ஃபெல்ட் இட். பீப்புள் அதை பார்க்குறாங்க. ஓகே, வின் பண்ணதுக்கு அப்புறம் போய் சந்திச்சிங்களா முதல்ல? டெஃபினட்டாக. என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பி, வாஸ் ஹாப்பி. நல்லது பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்ப்பா, நல்லது மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் உங்களால் தான் நடந்தது. கண்டிப்பாக டெஃபினட்டாக வில் டூ குட். அதை மட்டும்தான் பண்ணுவோம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தான் சொன்னோம். ஓகே, ஸோ ஆன்டி கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பர்சனலாக முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேசினாரா? லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. அப்படி வந்து இது வந்து காமனாக எல்லாருக்கும் சொன்னது தான். சொன்னது இந்த பர்சனல் அவருக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அதில் இன்வால்வ் ஆக போகிறது மக்கள் காசை தோற்றத்துக்கு நாங்கள் இங்கே வரல. வி ஆர் ஹியர் ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களோட எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கணும், அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் மாற்ற வேணுன்றதுக்கு தான் பண்ணுறோம், அதுக்கு தான் வந்திருக்கோம்னு அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு, கேண்டிடேட்ஸும் சரி. ஓகே, பட் இப்போ இருக்கவங்க எல்லாருமே நியூ ஃபேஸஸ், ஜென்சி யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்க. அதனால் அவங்க ஊழலில் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழலில் ஈடுபட மாட்டாங்க. ஓகே ஃபைன். ஆனால் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதில் அதிமுகவிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த எம்எல்ஏக்கள் நிற்க போகிறாங்க. அதில் சில முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்குகள் இருக்குது. அவங்க யாரும் ஊழலில் ஈடுபட மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? அப்போ ஊழல் இல்லாத ஒரு கட்சி, அப்பழுக்கற்ற கட்சி நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதுதான் சிஎம் ஆல்ரெடி ஹானரபிள் சிஎம் சொன்ன மாதிரி, தொடுறவங்களையும் விட மாட்டார், தொட்டாலும் விட மாட்டார் மக்கள் காசை. நீங்கள் சொல்கிற யாராக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அவங்க அந்த சீட்டில் இருக்க மாட்டாங்க, போஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. லெட் இட் பி மீ ஆர் எனி மினிஸ்டர்ஸ் ஆர் எனி ஒன். ஸோ முதல்ல எங்களுக்கு பேசிக் இன்டென்ஷனே அது கிடையாது. இல்லை, நான் உங்களைன்னு சொல்லலை, கிடையாது. அது ஓகே, உங்களைனா நீங்க மட்டும் கிடையாது. இப்ப தாவேகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தாண்டி இடைத்தேர்தலில் வரக்கூடியவங்க, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கு, ஊழல் வழக்குகள் இருக்கு. அவங்க திரும்பவும் ஊழல் பண்ண மாட்டாங்களா? ஆல்ரெடி எங்க கட்சி ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப ஊழல் பண்ணவங்க எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறீங்களேங்கிறது பொதுவான குற்றச்சாட்டு. இது வந்து அசம்ஷன். இடைத்தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் தான் அக்செப்ட் பண்றோம், எல்லாரையும் தான் கட்சியில் வராங்க, நாங்க யாரையுமே கூப்பிடல. நான் வந்து இடைத்தேர்தல் வரும்போது சிஎம் வில் டிசைட் யார் கொடுக்குறாங்க கொடுக்கல. அப்போ மேபி நம்ம இதை பேசலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தல் வருது, அதில் யார் கம்பீட் பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஹி ஹேஸ் டு டிசைட். இப்போ இந்த 100 நாட்கள் முடிஞ்சிருக்கு, பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடியுது. 100 நாள் தானே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே நம்ம எப்படி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று. 100 நாட்களில் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய விஷயங்களை, எங்களுடைய திட்டங்களை எடுத்து காப்பி அடித்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்ற கருத்து ஒன்று. இன்னொன்று, 100 நாட்களில் ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படின்னு. இந்த 3 கருத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அதான் 100 நாளில் என்ன பண்ணணும்னு நாங்கள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்சே வந்து நாங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் பாலிடிக்ஸ் நாங்களே எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை நான் எல்லாரையும் சொல்லலை. தேர் ஆர் பீப்புள். நான் வந்து அவங்களோட டியூட்டி, அவங்களோட கடமையை செய்யறதுக்கே அவங்க லஞ்சம் கேட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எந்த அரசு அதிகாரியுமே வந்து லஞ்சம் கேட்குறதுக்கும் தயாராக இல்லை, மக்கள் கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை. நீங்கள் போய் அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கனாலே தே ஆர் ரெடி டு டூ தேர் ஜாப்.
அவங்களோட டியூட்டியை பண்ணுறாங்க. இதுதான் சேஞ்ச். திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அந்த கரப்ஷன் ஃப்ரீ இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இதுதான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து மக்களை வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து லஞ்சம் வாங்காத நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஊழலை. மக்கள்லாம் அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்க, அதை உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பேசிவ் இன்ஃப்ளூயன்ஸில். இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்காரு, அந்த செயினே பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போ மக்கள் கொடுக்கவே தயாராக இல்லை, ஃபஸ்ட்டு எந்த அரசு அதிகாரியும் வாங்குறதுக்கும் தயாராக இல்லை. இந்த சேஞ்ச், இந்த ஈகோ சிஸ்டம் அடாப்ட் ஆகிறதே பெரிய விஷயம் இல்லை. இதுதானே ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஆன்டி கரப்ஷன், ஆன்டி ட்ரக்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ ரீசெண்டாக வந்த 2 இஷ்யூஸ், அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களுடைய கொலை வழக்கு. இவங்க 2 பேருமே ட்ரக்ஸ் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அமைச்சர்கள்கிட்ட கேட்கும்போது அடித்து கொல்லப்படுறாங்க. அமைச்சர்கள் பேசும்போது கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அது கோஷ்டி பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இதுவே டிஎம்கே கவர்மெண்ட்டில் நடந்திருந்தாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் இப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா டிவிகே சும்மா இருந்திருப்பாங்களா? அப்போ டிவிகே கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை, கஸ்டோடியல் டெத்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, இந்த மாதிரியான டெத்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல? இல்லை, அதான் ஹானரபிள் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான். அது வந்து அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை. ஸோ அதுதான் ஐ வாஸ் ட்ரைங் டு சே. அதை வந்து இவங்க கவரப் பண்ணி இது ட்ரக்ஸ்னால நடந்தது, இதனால நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ட்ரக்ஸோட கல்ச்சரே உள்ளே கொண்டு வந்தது யார்? எந்த கவர்மெண்ட்டில் நடந்தது? இஃப் ஐம் நாட் ராங் ஹிஸ் நேம், ஐம் நாட் ஷுர், ஜாஃபர் சாதிக்கா. அவர் இப்போ எங்கே இருக்கார்? எங்கே இருந்தார்? யார் கூட இருந்தார்? என்ன பண்ணார்? அங்கே என்ன பண்ணீங்க? அந்த கொஸ்டின் மார்க் தான். எந்த சிட்டிக்குள்ளேயோ எங்கேயோ எவ்ரிவேர் இன் தமிழ்நாடு ட்ரக் கல்ச்சர் எப்படி வந்தது? ஆர் ஹானரபிள் சிஎம் இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் இட். அதுதான் எல்லாம், பிகாஸ் இட் ஸ்பாயில்ஸ் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில். அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகணுன்னு தான் வந்து சிஎம் இஸ் ட்ரைங். லாங்கர் விஷனில் அதை தான் பார்க்குறாரு. இவங்க இதையும் அரசியல் ஆக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க எதிர்கட்சியினரை தவிர, அதில் டிபேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அது அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை. இல்லை சார், எதிர்கட்சியினர் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம், எதிர்கட்சி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம். கருத்து ரீதியான சில பிரச்சனைகள், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே ஃபைன். திமுக ஆட்சியில் ட்ரக்ஸ் உள்ளே வந்துச்சு இதெல்லாம் சொல்கிறீங்க. பட் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் திமுக ஆட்சியில் அவங்க மேலே பழி போட்டுட்டு இருக்க போகிறோம்? மேபி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டாங்கல்ல, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கான இமீடியட் ஆக்ஷனாக என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான கேள்விங்க. அதுதான் சரி, நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எப்போதுமே வந்து அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் செயலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அவங்களால தான் இதை பண்ணோம், யார் மேலேயும் ப்ளேம் கேம் விளையாடவே நாங்கள் இங்கே இல்லை. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறோம். நீங்கள் கேட்கும் போது இது இப்படி இருந்ததுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கன்றதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனே தவிர நாங்கள் ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை. நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்? நீங்கள் தான் சொல்கிறீங்க மக்களுக்கு இதெல்லாம் தெரியுது, இங்கே போதை புழக்கம் அதிகமாகிடுச்சு, ஊழல் அதிகமாகிடுச்சு, அதெல்லாம் தெரிஞ்சுதான், அதுதான் சொல்கிறேன், அதெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதை ரீவைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் சே நோ டு ட்ரக்ஸ்னு ஹியர் ஸ்டார்டட் மூவ்மெண்ட். எல்லாமே வந்து நார்காட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ மேக்ஸிமம் வி ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல். நாங்கள் கேட்குறது இந்த டைம் தான். வி ஆர் ஐடென்டிஃபைங் யார் பண்ணுறா, என்ன பண்ணுறா. லெட்ஸ் சே இன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து கலெக்டரோட அன்றைக்கி பேசி வி ஹவ் ஸ்டாப்ட் இட். மேக்ஸிமம் எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் இப்போ டிரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. வெரி ஈஸி அப்ரோச்சபிளாக தான் நாங்கள் எந்த எம்எல்ஏவும் இருக்கோம். அதனால் எந்த பிரச்சனை, இந்த ட்ரக்ஸுக்கு சம்மந்தமான பிரச்சனை எதாக இருந்தாலும் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. வி ஆர் டேக்கிங் அன் இமீடியட் ஆக்ஷன். அதுதான் வி ஆர் ட்ரைங் டு சே. நாங்கள் எல்லாமே உடனே தான் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ நீங்களே அடுத்து சொன்னீங்கன்னா கூட இந்த கான்ஸ்டிடன்சியில் இருக்கீங்க, ஈஸி அப்ரோச்சபிள் எம்எல்ஏ, நீங்கள் டைரெக்டாக பேசலாம். அதுக்கான ஆக்ஷன் உடனே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் தான் நடக்குது. ஓகே, ஸோ நம்ம மொத்தமாக ஸ்டேட்டை விட்டுருவோம். இப்போ உங்களுடைய தொகுதி மட்டும் எடுத்துப்போம். உங்களுடைய தொகுதியில் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல போதை புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவருக்கான சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க? இல்லை, எங்களுக்கு வந்து கொடுக்கும் போதே இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா மை நம்பர் எவ்ரி ஒன் ஹாஸ் இன் மை கான்ஸ்டிடுவன்சி. எல்லாருக்குமே தெரியும். அவங்க அனுப்புறது யார் வெளியே நாங்கள் ரிவீல் பண்ண போகிறதே இல்லை. நான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லும் போது இந்த பிரச்சனை இங்கே இருக்குது, இதை போய் அட்ரஸ் பண்ணுங்கள், இதை என்னன்னு சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போகிறோமே தவிர ஹூ ஹஸ் கிவன் த கம்ப்ளைண்ட், யார் பெட்டிஷன் கொடுத்தா நாங்கள் ரிவீல் பண்ண போகிறதே இல்லையே. ஸோ ஹி வுட் பி சேஃப். அதனால் அந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு, திருவண்ணாமலையிலே நடந்திருக்கு. நான் எலெக்ஷன் கேம்பெயின் டைம்லேயும் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். யாருக்கும் தெரிய போகிறது இல்லை யார் என்ன. இப்போ எங்கள் ஆஃபீஸ் வந்து டைரெக்டாக இஸ் அப்ரோச்சிங் அண்ட் கிவிங்னா ஹி இஸ் மீட்டிங் மீ இன் அ பர்சனல் ஸ்பேஸ் இன் ஆஃபீஸ் ரூமில் வந்து அவர் என்ன பெட்டிஷன் கொடுக்குறாருன்னு இன்னொருத்தருக்கு தெரிய போகிறது இல்லை. ஹி இஸ் கோன் டு டாக் டு மீ. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம் வி ஆர் நாட் ரிவீலிங் their ஐடென்டிட்டி. ஸோ அதுவே நோ பாயிண்ட். அவங்க சேஃபாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஒரு கான்ஸ்டியூன்சியில் முதல்ல ஜெயிச்சு வந்துட்டதுக்கப்புறம் எதிர்கட்சி இருக்கவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க இருக்க இடத்துக்குள்ளே நம்ம மக்களை சந்திக்க போகும்போது அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கும்ல. ஸோ அந்த விஷயங்கள், அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்குது? இல்லை, மக்கள் ஆர் ரெடி அண்ட் ரியலி ஹாப்பி. நல்ல வெல்கம் பண்ணாங்க, நல்ல ரிசப்ஷன் இருக்குது.
ஏன்னா தே ஆர் சீயிங் எ சேஞ்ச். இப்போ நாங்கள் எங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட எம்எல்ஏ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். நைட் 9:00 வரைக்கும். எப்பயுமே க்ரௌட் இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா பெட்டிஷன்ஸையும் வாங்குறோம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒண்ணும் பண்ணல. அதனால அவங்க அந்த சேஞ்ச் எதிர்பார்த்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு டூ. முதல் சட்டமன்ற பேச்சு எப்படி இருந்துச்சு? லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அசெம்பிளில பீப்பிள ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறீங்கன்னும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்ல அது தளபதி எனக்கு குடுத்த ஹானரபிள் சிஎம் எனக்கு குடுத்த பெரிய வாய்ப்பு அது. அத நான் கண்டிப்பா நேர்மையோட நல்லா மக்களுக்கான குரல் குடுக்கறதுக்கு போலூர் தொகுதி மக்களுக்கும் நான் தேங்க் பண்ணணும். அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் அங்க பேசுறேன். அதுக்கு தொடர்ந்து குரல் குடுப்பேன். அவங்க பிரச்சனைகள கண்டிப்பா சொல்லுவேன். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மாரி ஒரு காமன் மேன் கூட வந்து சட்டமன்றத்தில மக்களுக்காக குரல் குடுக்க முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு நிரூபிச்சு காமிச்சது தளபதி தான், சிஎம் தான். அவருக்கு தான் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் டு ஹிம். அரசியல உங்களுடைய பார்வையில எப்படி பார்க்குறீங்க? அரசியல் அப்படின்னா என்ன உங்கள பொறுத்தவரைக்கும்? அரசியல்ல நான் ஒண்ணு மட்டும் கண்டிப்பா இப்ப ஆழமா நம்புறேன். இது வந்து மக்களுக்கு நம்ம வெறும் செயல்முறையில எப்படி செய்றோன்றது தான் ரொம்ப முக்கியம். இது வந்து வெறும் மக்கள கவர்றதுக்கு மட்டும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நாங்க கண்டிப்பா நம்புறேன். அது நம்ம அவங்களோட வாழ்க்கை தரத்தையும், அவங்களுக்கு என்ன மாற்றத்த உண்டாக்குறோம், அவங்களோட லைஃப்ல என்ன இம்பேக்ட் இருக்கு, என்ன சேஞ்ச் அவங்க என்வைரன்மென்ட், அவங்களோட சுத்தி இருக்க எல்லாத்தையுமே நம்ம எப்படி டெவலப் பண்ணி குடுக்குறோம் அவங்களுக்கு, அதுதான் உண்மையான அரசியல் நம்புறேன். இந்த எம்எல்ஏன்றது வந்து நமக்கு ஒரு பிரிவிலேஜ்ன்றத சொல்றத விட இட் இஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம எப்படி ஹானஸ்ட்டா, லாயலா மக்கள நம்ம நம்பி ஓட்டு போட்ட எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுன்றத தான் நான் கண்டிப்பா பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். அத தான் நாங்க கண்டிப்பா அரசியல் அந்த பார்வையில தான் நாங்க அத நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஓகே. இதுவரைக்கும் 100 நாள் ஆகியிருக்கு. அடுத்தடுத்த உங்களுடைய மக்கள் பயணம் தொடர வாழ்த்துக்கள். தெளிவான பதில்கள குடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தேங்க் யூ.